பழங்காலத்தில் ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகள் கிராம பொது சொத்தாகவே இருந்துள்ளன. அவற்றை பராமரிப்பதிலும் நிர்வகிப்பதிலும் விவசாயிகளுக்கு மட்டுமன்றி சலவை தொழிலாளர், மீன்பிடிப்போர் மற்றும் கால்நடை வளர்ப்போர் போன்று ஏரி நீரை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் உரிமை இருந்திருக்கிறது. சங்ககால புலவரான குடப்புலவியனார் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் நீரையும் நிலத்தையும் ஒன்றாக சேர்ப்பவர் உடம்பையும் உயிரையும் படைத்தவராவார் என்று உணர்த்தியிருக்கிறார். கடியலூர் உருத்திரம் கண்ணனார் பட்டினப்பாலையில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்று 2ஆம் கரிகாலனுக்காக பாடியிருக்கிறார். கபிலர் கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ என்று சிறுகுளம் பற்றி சொல்கிறார். உலக மக்களுக்கு இவர்கள் உணர்த்துவது உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு உணவு போலவே நீரும் இன்றியமையாததாகும் என்பதே. உலக நீர் ஆதாரத்தில் 97.5 விழுக்காடு கடல் நீர். மீதமுள்ள 2.5 விழுக்காடு நன்னீரில் மனிதர்கள் பயன்படுத்தத்தக்க நீரின் அளவு வெறும் 0.6 விழுக்காடே. இந்த சொற்ப அளவே விவசாயம், குடிநீர் போன்ற பல்வேறு அடிப்படை மனித தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அகழி, அருவி, ஆறு, ஏரி, கடல், கம்வாய், கால்வாய், குட்டை, குளம், தெப்பக்குளம், மடை, வாய்க்கால் என 50க்கும் மேற்பட்ட பெயர்களில் பல்வேறு நுட்பங்களில் வடிவமைத்து பெயரிட்டு பயன்படுத்தினான் தமிழன். இவற்றில் பல பெயர்கள் இன்று வழக்கத்தில் இல்லை. மறைந்து போனது பெயர்கள் மட்டுமல்ல, நீர் மேலாண்மை குறித்த நம் முன்னோர்களின் மரபு தொழில்நுட்பங்களும் தான். எனவே இன்றைக்கும் என்றைக்கும் பயன்படுத்தத்தக்க, போற்றத்தக்க இயற்கையோடு இயைந்த பழந்தமிழரின் நீர் மேலாண்மை உத்திகளை உணர்ந்து நீரை அலட்சியப்படுத்தாமல் சிக்கனப்படுத்தி சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். இளைய தலைமுறைக்கு நம் மரபின் மாண்பை உணர்த்துவோம். பணம்